I need an information. Could you please give me the work details of your patient, Mr. Edward Valentine, who was admitted in your hospital recently? என்கிட்டலாம் இப்படி ஒரு பையன் பண்ணா நான் பை பாய் சொல்லிடுவேன். இது முறை தானே, தலைமுறை இல்லையே. உண்மை இல்லாமல் இருந்தா இன்னைக்கு ஏன் உங்கள்கிட்ட பேச முயற்சிக்கணும், மெசேஜ் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும்? இந்த ரிசர்ச் ஒர்க்கை எழுதி எழுதி மூளை தான் மறந்து போச்சு. தச்சு போட்டு உடைக்கணும் போல இருக்கு. இவ்வளோ கோவம் வருது. ஹரி, நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் நம்ம ஆஃபீஸ் சிசிடிவி கேமராஸ் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன சொல்றீங்க ரகு? ஆஃபீஸில் நடக்கிற எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கு ஹரி. யா, உடஞ்சிருக்க கேபினட், டெடி பேர் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு கண்காணாத இடத்துல போய் அடக்கம் பண்ணி புதைச்சிருக்கேன். நான் செஞ்ச தப்பை சரி செய்ய இன்னைக்கு உங்களை படம் பார்க்க என்னக்க கூட்டிட்டு போக ஒரு வாய்ப்பு தருவீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம், நிறைய வேலை இருக்கு, வெளியே வருது சந்தேகம் தான். ஐம் சாரி.
உனக்கு ஞாபகம் இருக்கா ராஜா? நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் பக்கத்தில் உள்ள அந்த குளத்தில் மீன் பிடிப்போம், சப்தெல்லாம் விளையாடுவோம், ஒன்றாவே சுற்றுவோம். அப்புறம் அப்படியே நான் என் வேலையிலையும் நீ உன் வேலையிலையும் பிஸி ஆகிட்டேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார இப்போ நீ ஒரு பெரிய லாயர். நீ மட்டும் என்னப்பா பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்ட? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறந்த தொழிலதிபர் விருதெல்லாம் வாங்கியிருக்க. ஆமா, உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, என்ன பண்றான், எப்படி இருக்கான்? ஜெய்சியில் படிக்கிறான். அவன் விஷயமா தான் உன்னை பார்க்க வந்தேன். சமீபத்தில் அவன் இன்டர்நெட்ல இருந்து சில தப்பான படங்கள், செக்ஸ் வீடியோஸ் எல்லாம் இல்லீகலாக டவுன்லோட் பண்ணிட்டான். அதனால அவனை பிடிச்சிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கான். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, யாரை போய் பார்க்கறதுன்னு தெரியல. அப்பதான் எனக்கு உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் என் பையனுக்காக இந்த கேஸ் எடுத்து நடத்துறியான்னு கேட்டுட்டு போனான்னு. உன்னோட சார்ஜஸ் எவ்வளவு செலவான்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். முடிஞ்சா கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல குறைச்சு கிடைக்குமான்னு பாரு. பழகுன தோஷத்துக்காக. டிஸ்கவுண்ட் நாங்க செய்யற வேலைக்கு தான் சார்ஜ் பண்றோம். எனிவே, இந்த கேஸ் டீட்டெயில்ஸை நான் விவரமா படிக்கணும். இதை வச்சு பார்க்கும்போது சில ஹியரிங் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த கேஸோட எல்லா சார்ஜஸையும் மொத்தமா பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். எங்க போனாலும் 10,000 to 15,000 வரைக்கும் செலவாகும். 10,000 இல்லையா? தெளிவா நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு மற்ற ஆப்ஷன்ஸும் இருக்கான்னு பார்த்துட்டு உனக்கு அப்டேட் பண்றேன். சரியா? ஓகே, தேங்க்ஸ் ராஜா. ஒரு நிமிஷம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்ப நம்ம பேசினது உன் பையனை பத்தி, அவனோட எதிர்காலத்தை பத்தி. அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம இதை கையாளுறதுக்கு ஒரு நல்ல லாயர் தேவை. அது நானா இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனா ஒரு நல்ல லாயர் கண்டிப்பா தேவை. செலவு மனசுல வச்சுட்டு உன் பையனோட எதிர்காலத்தை இல்லைன்றான். கண்டிப்பா ராஜா. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். நான் வரேன். நான்சி, மிஸ்டர் துரை கிட்ட பேசிட்டேன். அடுத்த வாரம் Thursday அப்பாயின்மெண்ட் ஓகே சொல்லிட்டாரு. வாட் டைம்? அவருக்கு ஆஃப்டர் 3 PM ஓகேன்னு சொன்னாரு. எனக்கும் ஓகே தான். தேங்க்ஸ் நான்சி. ஏய் ஹாய் கீதா, எங்க வீட்டுக்கா? இல்ல நிறைய வேலை இருக்கு, ஆஃபீஸ்ல லேட்டா வேலை செய்யணும்னு சொன்னீங்க. எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, ஆனா திடீர்னு எனக்கு சரியான தலைவலி. அதான் காலீக்ஸ் கிட்ட வேலையை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் பண்ணலான்னு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? மிஸ்டர் துரையை பார்க்க வந்தேன். ரிசர்ச்க்கு என்னோட அடுத்த டாபிக். என் கூட படம் பார்க்க வந்திருக்கலாமே, டின்னருக்கு நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்னால தான் தலைவலி வந்தேன். இன்னும் அது ஒரு நல்ல ஷோ, மூவி ப்ரீமியர் வேற, நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கின ஷோ. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 2 டிக்கெட்ஸ் வாங்கினேன். நீங்க வர முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிக்கெட்ஸ் கொடுத்துட்டேன். இல்லைங்க, என்னால கண்டிப்பா வந்திருக்க முடியாது. வேலை நிறைய இருந்துச்சு, இப்போ தலைவலி வேற, அதனால்தான். என்ன மன்னிச்சிடுங்க. சின்சியரா அப்பாலஜைஸ் பண்றேன். நேற்று உண்மையிலே வர முடியாத சூழ்நிலை.
பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். இப்போ ட்ரிங்க்ஸ்க்காகவாவது எங்கேயாவது போகலாமே ஆன் மீ. என்னோட மன்னிப்பை வெளிப்படுத்த நீங்களும் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரெஸ் பறந்து போயிடும். எங்கே போகலான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க ப்ளீஸ். சாரி. ஷாலினி, டேவிட் இத்தனை மணிக்கு கோர்ட்லேருந்து திரும்பி வருவார் தெரியுமா? மார்னிங் செஷன் தானே, ஆஃப்டர்நூன் கோர்ட் இருக்கா? இல்ல எனக்கு தெரியல. கேட்டு சொல்லுவா. இல்லை பரவாயில்ல, நான் நினச்சிக்கிட்டு கேட்டுக்கிறேன். இஸ் எவ்ரிதிங் ஓகே? நீங்க பார்க்க ஏதோ மாதிரி இருக்கீங்க. ஏதோ உதவி தேவையா? இல்லை ஷாலினி, நீங்கள் டேவிட்டுடைய பிஹேவியரில் ஏதாவது மாற்றங்கள் கவனிச்சிங்களா? எனக்கு என்னமோ கொஞ்ச நாளாகவே அவர் முன்ன மாதிரி இல்லைன்னு தோணுது. நான் சில விஷயங்கள் கவனிச்சேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவரை பத்தி தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்ப கொஞ்ச நாளாவே அவருடைய கவனம் வேலையில இல்ல. எப்போதும் போன்லயே தான் இருக்காரு. எதையோ பத்தி பதற்றமா பேசிட்டு இருக்காரு. ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய லேப்டாப்ல இன்னொரு லா ஃபர்ம் உடைய வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணி இருந்ததை தற்செயலா பார்த்தேன். ஆனா அதை பத்தி நான் அவர்கிட்ட எதுவும் கேட்கல. ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ தப்பா படுது. Was it Rajah and Associates? மிஸ்டர் கிருஷ்ணன் நாயர் பத்தி எழுதுற அந்த ஆர்டிக்கல் எப்படி வந்துட்டு இருக்கு? யா, நல்லா வந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அவருக்கு லஞ்சம் கொடுத்ததா குற்றம் சாட்டப்பட்ட கம்பெனிஸோட லாயர் கிட்ட பேசினேன். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சது. கிறிஸ்டினா, எனக்கு ஆக்சுவலி அவங்களை நல்லா தெரியும். இந்த கேஸ்ல மிஸ்டர் நாயருக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த லஞ்ச தொகைக்கும் சாட்சியா சமர்ப்பிக்கப்பட்ட தொகைக்கும், அதாவது நடந்த டிரான்சாக்ஷன் தொகைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு. இது ஆரம்பத்துல நான் கவனிக்கல. அந்த நேரத்துல நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். மிஸ்டர் நாயர் கேஸ்ல மற்ற ஃபேக்டர்ஸ் தான் என்னோட கவனம் இருந்துச்சு. கிறிஸ்டினா தான் இந்த ஒத்து வராத கணக்கை பத்தி கோர்ட்ல சொன்னாங்க. அப்பதான் இந்த கேஸை மிஸ்டர் நாயருக்கு சாதகமாக்க சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சிகளோட நம்பகமில்லாத நிலையை ஒரு முக்கிய பாயிண்டா எடுத்து வச்சு வாதாடணும். இட் ஒர்க்ட். ஐ வாஸ் லக்கி. டேவிட், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். உங்க அப்பா பேர்ல யாருமே அட்மிட் ஆகலன்னு சொன்னாங்க. நான்சியோட ஃப்ரெண்ட் டேங்க்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ்ல தான் வேலை செய்றாங்க. நீ அங்க வந்துட்டு போனதாக சொல்லியிருந்தாங்க. ஷாலினி, நீ உன்னுடைய லேப்டாப்ல அந்த ஃபேமுடைய வெப் பேஜை ப்ரௌஸ் பண்ணிட்டு அதை பார்த்துருக்காங்க. என்ன நடக்குது டேவிட்? ஏன் என்கிட்டே போய் எதை மறைக்காதெல்லாம்? ஜம்பிங் ஷிப்? அப்பா,
ஹாஸ்பிட்டலில் இருந்ததா நான் போய் தான் சொன்னேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. என் நிலைமை அந்த மாதிரி. ஆனால் தேங்க அசோசியேட்ஸ் ஆஃபீஸ்க்கு போனதுக்காக நாங்கள் வேலை தேடி தான் போனதாக மட்டும் நினைக்காதீங்க. அப்படி போகிறதா இருந்தால் என் மென்டோ உங்ககிட்ட தானே சார் முதல்ல சொல்வேன். அப்போ அந்த ஃபேம்க்கு எதுக்காக போயிருந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐம் சாரி சார். நான் என் பர்சனல் விஷயமா போயிருந்தேன். நான் முறையாக லீவ் அப்ளை பண்ணி தான் சார் போயிருந்தேன். அதனால் இதுக்கு மேலே இதை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை சார். வழக்கமாக மற்றவங்க விஷயத்தில் நான் என் முகம் நடக்கிறது இல்லை. ஆனால் டேவிட், நீ பொய் சொல்லியிருக்க. நம்மளாம் ஒரே டீம். நீ உண்மையா இல்லைன்னா, அதுவும் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க என்கிட்ட இருந்து ரகசியமாக எதையாவது மறைச்சா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸோ ஒன்று என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. இல்லைடா உன்னை இங்கே அனுப்ப வேண்டி வரும். Of summon and statement of claim sir. என் அண்ணனுக்கு அனுப்பியிருக்காங்க. அண்ணன் ஒரு வீடியோ ப்ரொடியூசர், சொந்தமாக ஒரு கம்பெனி நடத்துகிறாரு. அண்ணனை இந்த மியூசிஷியன் பாட்டை மாற்றி ஆல்டர் பண்ணதுக்காக சூ பண்ணியிருக்காரு. அண்ணனோட ப்ரொடக்ஷனுக்கு கம்போஸ் பண்ண சாங் தான். பட் சம்திங் went wrong. தேங்க அசோசியேட்ஸில் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கேஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணுற பல ரெப்யூட்டபிளான லாயர்ஸ் இருக்காங்கன்னு என் ஃப்ரெண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தான். அதான் இதை நீ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தனா இவ்வளவு சந்தேகங்களுக்கு இடம் கொடுத்துருக்காது. நான் ஆஃபீஸில் முதல்ல அங்கேயும் இங்கேயும் நடந்து பார்த்தேன். ஆனால் கேமரா நகரவே இல்லை. ஐ மீன் ஒரு மூவ்மெண்ட் கூட இல்லை. எனக்கு ஒரு சத்தமும் கேட்கல. எனக்கு என்னமோ இந்த நான்சி என்னை பார்த்து அலர்ட் ஆயிட்டாங்கன்னு தோணுது. நான் அவங்க பக்கத்துலேயே தான் இருந்தேன். அவங்க கேமராஸை நவுத்தி உங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. ஒருவேளை நான் பார்த்துருவேன்னு பயந்துருக்கலாம். அவங்க சந்தேகமா என்னை பார்த்தபடியே இயர்பீஸை கழட்டி ஃபோனை கீழே வச்சாங்க. நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்து என்ன பேசுறோம்னு ஒட்டி கேட்டு போட்டு கொடுக்குற நான்சியை எப்படி பிடிக்கிறது? பிடிக்காத வரைக்கும் இதெல்லாம் நிக்காது. ஹரி, நான் சொல்றேன்னு நான்சியை பிடிக்கணும்னா பிடிச்சிடலாம். ஆனா அவங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட்ல ஒளிஞ்சு டப்னு பிடிச்சிடணும். அவங்க மட்டும் நம்மளை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் கஷ்டம். கண்டிப்பா அலர்ட் ஆயிடுவாங்க. இன்னொரு தடவை அடுத்த வாரம் ட்ரை பண்ணுவோமா ஷவி? என்னால் அது வரைக்கும் பொறுத்திருக்க முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி தினமும் டெஸ்க்ல உட்காந்து நீங்க வேலை செஞ்சு பாருங்க. கேஸு கோர்ட்டுன்னு எதுவும் இல்லாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு போதும், எல்லாம் போதும். நம்ம நாளைக்கு நான்சியை பிடிக்கிறோம். ஆபரேஷன் நான்சி இஸ் a go. நாளைக்கு ஆபரேஷன் நான்சி. Let's do this.
என்ன பேபி புதுசா இருக்கு? எதுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்லாம்? புதுசா வந்த இன்டென்ஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இன்டென்ஸா? இன்டென்ஸ் கூடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே. உங்கள் மாதிரி சீனியர்ஸை தான் நம்ப முடியல.